ஒரு சின்ன பையன் எப்பவுமே சோம்பேறித்தனமாவே இருந்துட்டு இருந்தான். இதனால அவன்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருந்தா அந்த வேலையை முடிக்கவே இல்லை. இதே மாதிரி அவன் படிப்பு விஷயத்திலயும் பண்ணதுனால எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டே இருந்தான். இதை நினைச்சு அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவனுக்கு எப்படியாவது ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும்னு நினைச்ச அப்பா ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, இங்க பாரு, நான் உனக்கு ஒரு கருப்பு கல்லை கொடுக்குறேன். இந்த கல்லை நீ பத்திரமா வச்சுக்கோ. நான் ஊருக்கு போறேன். நாளைக்கு ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் இந்த கல்லை யாரும் எடுத்துறாம நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டோன்னா அந்த பையனுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சுக்கிட்டே அவங்க அப்பாட்ட சொல்றான், இது ஒரு சாதாரண கல்லு. இந்த கல்லை யார் எடுக்க போறா? இதை அந்த மூலையில வச்சுட்டு போங்க. நாளைக்கு ஈவினிங் நீங்க வரது வரைக்கும் அந்த கல் அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா, டேய், நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கல்லு கிடையாதுடா, இது ஒரு மேஜிக் கல்லு. இந்த கல்லுல நீ இரும்ப தேய்ச்சினா அது தங்கமா மாறிடும். இந்த கல்லை நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன். உனக்கு எவ்வளவு தங்கம் வேணுமோ அந்த அளவுக்கு இரும்ப தேய்ச்சி நீ தங்கமா எடுத்துக்கோ. நான் அந்த தங்கத்துல பங்கு கேட்கவே மாட்டேன். ஆனா நாளைக்கு சாயங்காலம் நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்லை உடனே என்கிட்ட நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டோன்னா அந்த பையனுக்கு சந்தோஷம் தாங்கல. என்னது, இரும்ப தேய்ச்சா தங்கமா மாறுமா? ஐயோ, ஒரே நாள்ல நம்ம நிறைய தங்கத்தை சேர்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி பிளே ஸ்டேஷன், வீடியோ கேம், ஐஸ்கிரீம், சாக்லேட், டாய்ஸ்ன்னு வாங்கி சந்தோஷமா வாழலாமே அப்படின்னு மனசுக்குள்ள துள்ளி குதிச்சுட்டே அவங்க அப்பாவை வழி அனுப்பி வைக்கிறான். அவங்க அப்பா கிளம்புனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறான், இரும்ப தேய்ச்சா தங்கமா மாறும் சரி, ஆனா அவ்வளவு இரும்பு நம்மள்ட்ட தான் இல்லையே. உடனே தான் அவனுக்கு ஒரு யோசனை வருது, மார்க்கெட்ல போய் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இரும்ப வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் மறுபடியும் யோசிக்கிறான், அட, ஆல்ரெடி ஈவினிங் ஆயிடுச்சு. இப்ப மார்க்கெட்டுக்கு போனோம்னா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இருட்டிரும். அப்புறம் நம்ம தூங்குறதுக்கு டைம் கம்மியா தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் டைம் இருக்குல்ல, இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு போய் இரும்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். வீட்டுக்குள்ளால நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு படுத்தவனுக்கு கனவுல பிளே ஸ்டேஷன், வீடியோ கேம்ஸ், டாய்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் வருது. காலைல எழுந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போலான்னு கிளம்பும் போது வயிறு லைட்டா கடமுடான்னு பசிக்க ஆரம்பிக்குது. ஐயோ, அதான் ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு போலாம் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சோன்னா லைட்டா மந்தம் தட்டுது. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் போலான்னு படுத்தவன் அவனை அறியாமலே தூங்கவும் செஞ்சிடறான். எழுந்து பாக்குறான், ஈவினிங் ஆயிடுச்சு. ஐயோ, அப்பா வந்துருவாங்க, சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு போய் இரும்ப வாங்கிட்டு வந்து தங்கமா மாத்தணும்னு அவசர அவசரமா கிளம்பி போய் வாசல் கதவை திறக்கிறான். அவங்க அப்பா வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா, டேய், எவ்வளவுடா தங்கம் சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஒன்னு அந்த பையன் சோகமா, ஐயோ அப்பா, இனி மார்க்கெட்டுக்கு போய் இரும்பே வாங்கலப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்களேன், நான் சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு போய் இரும்பு வாங்கிட்டு வந்து இந்த கல்லுல தேய்ச்சி தங்கமா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா பயங்கர கோவமா, ஒரு நாள் முழுசா உனக்கு நான் டைம் தந்தேன், 24 மணி நேரத்துல ஒரு பொட்டு இரும்ப கூட நீ தங்கமா மாத்தல, இப்ப நான் தரப்போக்கூடிய இன்னி சில மணி நேரத்துல நீ இரும்ப தங்கமா மாத்த போறியா? கண்டிப்பா உனக்கு நான் ஒரு நிமிஷம் கூட டைம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ல அவன்கிட்ட இருந்து வாங்குறாரு. அந்த பையனுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. இப்பதான் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு புரியுது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா அவனோட சோம்பேறித்தனத்தால அவன் மிஸ் பண்ணிருக்கான்னு. அவங்க அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்கிறான். அப்பா, நீங்க எனக்கு என்ன சொல்ல வந்தீங்க அப்படிங்கறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் எந்த வேலையை எடுத்தாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம், தள்ளி போடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பாவும் சந்தோஷமாயிட்டாரு. அடுத்த நாள்ல இருந்து அந்த பையனோட வாழ்க்கை நல்லதா மாறிச்சு. இதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையிலும் நம்ம நிறைய பேர் எந்த வேலையை எடுத்தாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம், தள்ளி போட்டுட்டே இருப்போம். ஆனா நாளைக்கு அப்படிங்கிறது என்னைக்குமே வராது. இன்னைக்கு நாளைக்கா இருக்கிறது நாளைக்கு இன்னைக்கா மாறிடும். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கதவை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் தட்டும். அந்த டைம் நம்ம சோம்பேறித்தனத்தை தள்ளி வச்சுட்டு கஷ்டப்பட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மாறும்.